ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் புவி. வாங்க நெக்ஸ்ட் எபிசோட்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினும் பேய் ஓட்ட போவாங்க. பேய் ஓட்ட போகும்போது நம்ம ஹோயம்பும் மயங்கி விழுந்துருவார். அதாவது பேய் ஓட்டி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஹேங் எங்கே போனாங்கன்னு தெரியல. நம்ம ஹோயம்பும் எழுந்து தேடும் போது கீழே இருக்க ஸ்விம்மிங் ஃபுல்லாக ஹேங் மயங்கி கிடப்பாங்க. இப்படி கீழே வந்து பார்க்கும்போது கீழே இருக்க ஸ்விம்மிங் ஃபுல்லாக நம்ம ஹீரோயின் மயங்கி கிடக்குறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்து அவங்களுக்கு பெட்ஷீட்லாம் போற்றி விட்டு அவங்களுக்கு காஃபிலாம் வாங்கி கொடுக்குறாரு. நீ ஒன்றும் ஒரி பண்ணிக்காத, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீ எப்படி அதில் விழுந்த அப்படின்னு கேட்கும்போது இதில் நானாக விழலை, ஒரு கை என்னை உள்ளே பிடிச்சி இழுத்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அழகாக காஃபி குடிச்சிட்டு ஒரு கடற்கரை ஓரமாக காரில் சூப்பரான ஒரு பிளேஸில் உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. கையை யாரோ பிடிச்சி இழுத்துட்டாங்க, அது தண்ணிக்குள்ளே அதில் விழுந்துட்டேன் நான். பரவாயில்ல, நான் இப்போ உயிரோடு இங்கே வந்துட்டேன், அதுக்கு காரணமே வந்து ஹோயம்பூம் தான் அம்மா அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டாங்களே, அவங்க கூட ஒரு பையனை கையில் வச்சுருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. பட் அவன் கையில் இருந்த குழந்தையோட முகம் மட்டும் தெரியவே இல்லை, அப்படியே அலைஞ்சு போன மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் கூட இருப்பால ஒரு ஆன்ட்டி, அவங்க ரெண்டு பேரும் போய் ரெசார்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்காக அங்கே போயிருக்காங்க. இப்போ வந்து நம்மளோட ஹீரோயினுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்ட்டிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. சொல்லும் போது 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே ஞாபகம் வந்தது. நான் ஜங்ஷிக்கா என்னோட கனவுல பார்த்தேன், அவன் கையில் ஒரு குழந்தை இருந்தாங்க, அந்த குழந்தை யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஆன்ட்டி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. எப்படி இதெல்லாம் நடந்தது, எப்படி 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கையில் இருந்த குழந்தைக்கு என் வயசு தான் இருக்கும், அந்த குழந்தை யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அவன் ஆண்டி என்ன சொல்கிறான்னா, நீ தான் அந்த குழந்தையோட முகத்தையே பார்க்கலையே, அவனுடைய முகம் மட்டும்தானே உனக்கு ஞாபகம் இருக்குது, அப்புறம் எப்படி அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. இல்லை, எனக்கு வர மெமரிஸ்லாம் இருக்குல்ல, அது மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் அவனை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் ஜி வந்து சீரியஸாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ ஹோயம்பூம் அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு கொட்டாவி விட்டுட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, உனக்கு தூக்கம் வந்தால் போய் பெட்டில் படுத்து தூங்க, தேவையில்லாமல் எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் கொட்டாவி வந்தால் கூடமா அங்கே விடக்கூடாது, அதை கூடமா கான்ட்ராக்டில் எழுதி வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படியே ஹீரோயினும் சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ ஆன்ட்டி என்ன சொல்கிறாங்க, ப்ளீஸ் சண்டை போட்டுக்காதீங்க ஜி, நீ வந்து கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறா, பேக்கரியோட ஓனர் யாரோ, அவங்க நேமை கண்டுபிடிங்கன்னு கேட்குறா. அப்படி கேட்கும் போது 2 பொண்ணுங்க பார்ட்னர்ஷிப்பில் அந்த பேக்கரியை ரன் பண்ணிட்டு வந்ததாகவும் அந்த பொண்ணு பேர் ஜங் ஷிக் அப்படின்றதும் சொல்கிறாங்க. நம்ம ஆன்ட்டி நேராக போயிட்டு 2 பேரில் ஒருத்தவங்கள மீட் பண்ணுறா. அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, ஒரு கார்லேயே அதாவது ஒரு வேன்லேயே வந்து பேக்கரி மாதிரி வச்சு அங்கே ரன் பண்ணிட்டு இருக்கா, அதாவது ஃபுட்டெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜங்ஷிக்கு என்னாச்சு, ஏன் அந்த பேக்கரியை மூடிட்டீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் வந்து அந்த பொண்ணு எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டு இருக்கா. ஜங்ஷிக்கும் நானும் ரொம்ப ஹாப்பியாக அந்த பேக்கரியை ரன் பண்ணிட்டு இருந்தோம், எங்களுக்கு ரொம்ப நிறைய வருமானம் கிடச்சிது, நாங்கள் 2 பேர் மட்டுமே ஒர்க் பண்ணி அந்த பேக்கரியை ரன் பண்ணிட்டு இருந்தோம். சுற்றி இருக்கிற நிறையா கடைகளை விட எங்கள் பேக்கரிக்கு நிறைய கஸ்டமர் வந்துட்டு போயிருந்தாங்க. நானும் ஜங்ஷிக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தோம். 2 பொண்ணுங்களால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேள்விக்குறியாக கேட்கக்கூடிய நிறையா விஷயத்த நாங்கள் 2 பேர் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து அந்த பில்டிங்கோட ஓனர் இருக்கான்லாம், அவன் அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு என்ன சொல்கிறான், நாங்கள் வந்து இந்த பில்டிங்கை ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம், அதனால் நீங்கள் இப்போ உங்கள் பேக்கரியை காலி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு அந்த பொண்ணுங்க என்ன சொல்கிறாங்க, சார் எங்கள் வாழ்வாதாரமே இதில் தான் இருக்குது, நீங்கள் காலி பண்ணிக்க சொன்னால் நாங்கள் எங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்கக்கிட்ட எதுவுமே கன்சல்ட் பண்ணாமலே அந்த பேக்கரியை இவனே எடுத்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கரிக்கு நிறைய பேர் கஸ்டமர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் இதை பார்த்துட்டு போய் சண்டை போட்ட நம்ம ஜங்ஷிக்கை அங்கேருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி அனுப்பிச்சிடுறாங்க. நம்ம ஜங்ஷிக்கு ரொம்பவே அவமானமாக ஆகி போகுது. அவனுடைய ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்கா, பேக்கரி இல்லைன்னா என்ன, என்னோட டெம்போ ஷாப் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ரன் பண்ணி நம்மளுடைய ஏர்னிங்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. பட் ஜங்ஷிக்கு ரொம்ப மனசோடைஞ்சு போய் அங்கேருந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இப்போ நம்ம ஆன்ட்டி என்ன பண்ணால் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு கேஸை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் சார், இப்போ அந்த பில்டிங்கில் வந்து ஜங்ஷிக் தொலைஞ்சு போனால அவள் எங்கே போயிட்டா அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். அந்த கேஸை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அப்படி கேட்கும் போது இதை கேட்டு நானே ஷாக் ஆகிட்டேங்க. இது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் கமெண்ட்டில் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட சொல்ல மாட்டீங்க. ஜஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையானாச்சும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பில்டிங்குள்ளே தான் வந்தா, பட் அந்த பில்டிங்லேருந்து வெளியில் போகவே இல்லை. சிசிடிவியை ஃபுல்லாகவே செமையாக செக் பண்ணி பார்த்துட்டோம். அந்த பில்டிங்கில் இருந்த பொண்ணு எப்படி காணாமல் போயிருப்பா, அந்த பில்டிங்குள்ளே தான் அந்த பொண்ணு இருக்கா. பட் நிறைய சட்ட ரீதியான சிக்கல்னால அந்த பொண்ணு தொலைஞ்சிட்டான்னு சொல்லி போட்டு கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ரொம்பவே குழப்பமாகி போய் நம்ம ஆன்ட்டி அப்படியே ஓகே சார் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. நம்ம ஆன்ட்டி நேரம் வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறான், அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அதுவும் அந்த பில்டிங்குள்ளே தான் இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்கிறா. அப்படி சொன்னதும் நம்மளோட ஹீரோயினும் ஹீரோவும் அந்த பேயை பிடிக்கிறதுக்காக அங்கே கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, ஒரு சின்ன ஷீட் எடுத்து அந்த ஷீட்டில் லீ ஜங் ஷிக் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேரை எழுதுறா. நம்ம ஹீரோ வந்து தேவையான பொருள்லாம் எடுத்துகிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பில்டிங்க்கு அந்த பேயை பிடிக்கிறதுக்காக போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லாக விழுந்து கிடப்பாங்க. நம்ம ஹீரோ அவங்கள காப்பாற்றிருப்பாங்கல்ல, அந்த ஸ்விம்மிங் ஃபுல் கிட்ட வந்து நிற்கிறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவர் கொண்டு போன உப்பு இருக்குல்ல, அந்த உப்பு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக சுற்றி போடுறாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்படியே வந்து ரொமான்டிக்காக பேசிகிட்டே இருக்காரு. இந்த பேயே தேவலாம் போல இவன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீ போயிட்டு அந்த ஸ்விம்மிங் ஃபுல்குள்ளே இறங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, என்னது நான் இறங்கணுமா, எவ்வளோ டீசெண்டாக செம்மையாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளே இறங்க சொல்கிறியே அப்படின்னு கேட்குறாரு. சரி போய் தொலைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஸ்விம்மிங் ஃபுல்குள்ளே நிற்கிறாரு. அப்படி நிற்கும் போது அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு தலையும் ஒரு கையும் வந்து அவரை பிடிக்க வருதுங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, ஹோயம்பூம் உன்னுடைய நெக்லஸை கழட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கழட்டினதும் அந்த பேய் வந்து ஹோயம்பூம் அப்படியே தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. உடனே நம்ம ஹீரோயின் ஜம்ப் பண்ணி போய் அந்த மாயாஜால குச்சி எடுத்து அவர் நெஞ்சிலே அப்படி குத்துறாங்க. இப்போ இறந்து போனாலாம் ஒரு பொண்ணு அவளுடைய ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அவளும் இன்னொரு லேடியும் இந்த இடத்துல, அதாவது இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, இதே இடத்துல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்கரியை அவன் எடுத்துக்கிட்டான்ல, அதை எப்படியாவது எனக்கு மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கா. அது ஒரு சின்ன பேக்கரி, அது போயிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறான். அவன் பேக்கரியை பற்றி சொன்னதும் அவளுக்கு செம்ம கடுப்பாயிடுது. என்னது ஏன் பேக்கரி சின்ன பேக்கரியா, அந்த பேக்கரியை பார்த்து நீ சின்ன பேக்கரின்னு சொல்கிறியா, எவ்வளோ கஸ்டமர் வராங்க தெரியுமா அங்கே ஒரு நாளைக்கு, அப்படிப்பட்ட பேக்கரியை பார்த்து நீ சின்ன பேக்கரின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாயிடுறா இவா. இப்படி வாயால் பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கும் கை கலப்பாய போகுது. 2 பேரும் அந்த ஸ்விம்மிங் பூலில் இறங்கி அடிச்சுக்கிறாங்க, மாற்றி அடிச்சுக்கிறாங்க. இப்படி மாற்றி அடிச்சுக்கும் போது அந்த லேடி இருக்கால, அவன் அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்ட உடனே அங்கே இருக்க பொம்மையில் அவனுடைய தலை அடித்து அப்படியே அங்கவே மயங்கிடுறா. மயங்கின வந்து கொஞ்சம் அவளுக்கு உயிர் இருக்குது, அந்த உயிரையும் அவன் சாவடிக்கணும்னு சொல்லிட்டு அவளை அந்த தண்ணிக்குள்ளே முக்கி அவளை சாவடிச்சிடுறா. அந்த பொண்ணு பாவமாக அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே முழுகி செத்து போகிறா. இந்த விஷயம் எல்லாமே இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே வந்து நம்ம ஹோயம்பூமுக்கும் நம்ம ஹேங்க்கும் இப்போ தெரியுது. இப்படி தெரியும் போது அவக்குள்ளே இருக்க ஆத்மா அப்படியே வந்து அழிஞ்சு போய் பறந்து போகுது. அப்படியே நம்ம ஹோயம்பூம் மயங்கி போயிட்டு அந்த இடத்துல அந்த ஸ்விம்மிங் ஃபுல்குள்ளேயே விடுறாரு. இப்போ நம்ம ஹோம் என்ன பண்ணுறாரு, அந்த விஷயத்தை கேட்டு அப்படியே தகச்சு போய் நிற்கிறா. அந்த பொண்ணு வந்து சூசைட்லாம் பண்ணிக்கல, இந்த பில்டிங் ஓனர் இருக்கான்ல, அவனுடைய ஒய்ஃப் தான் இந்த பொண்ணை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, எல்லா மெமரிஸையும் இங்கவே மறந்துட்டு இங்கேருந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வராங்க. இப்போ நம்மளோட ஹோயம்பூமுக்கு ரொம்ப மனசுடைஞ்சு போகுது. ஏன்னா அவளோட ஸ்டோரியை கேட்டு அப்படியே வந்து மனசுடைஞ்சு போய் ரொம்ப சோகத்தில் அவருடைய ரூமுக்கு போயிடுறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோயினும் ஆன்ட்டி இருக்காங்களா, அவங்களும் உட்காந்து ஒரு கப் ஆஃப் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. வந்து ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல நடந்த மெமரிஸ்லாம் மறக்க முடியல, ஒரே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோயம்பூமும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் போல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினச்சி வந்து நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஆன்ட்டி என்ன கேட்குறாங்க, என்ன நீ ஹோயம்பூமை நினச்சி ரொம்ப கஷ்டப்படுற போல, ஒருவேளை உனக்கு அவனை பிடிச்சிருக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக எழுந்து ரூமுக்கு போயிடுறா. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த பிரசிடென்ட் இருக்கான்ல, அவனை காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய குடோனுக்கு போகிறான். குடோனில் வந்து நிறைய அல்லக்கைங்க இருக்காங்க. அதில் நம்ம ஹோயம்பூமை புரட்டி அடித்தானே, அவனை என்ன பண்ணுறாங்க, ஒரு ட்ரம்மில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டான் போல, அதனால் அந்த ட்ரம்மில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. நம்ம பிரசிடென்ட் அங்கே போனோடனே என்ன சொல்கிறான், சார் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், ப்ளீஸ் சார் அப்படின்னு கெஞ்சுறான். என்னது சான்ஸா என்கிட்டயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த தண்ணிக்குள்ளே பிடிச்சி முக்கி அவனை அந்த இடத்துல சாவடிக்கிறான். அட பாவி, பிரசிடென்ட்டே இப்படி பண்ணா மற்றவங்களாம் என்னடா பண்ணுவான். இப்போ அப்படியே சீனை கட் பண்ண உடனே நம்ம ஹீரோ சோகத்தில் நின்றுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து இந்தா தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா கொடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ஹீரோ என்ன சொல்றாரு, அந்த பொண்ணு இருந்தாலும் அதை போய் நம்ம போலீஸ் கிட்ட சொல்லலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றா, போலீஸ் வந்து ஒரு மயிரையும் பிடுங்க மாட்டாங்க, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கே ஒன்றும் பண்ணலை, நம்ம போய் தான் அந்த பொண்ணு இறந்தானே கண்டுபிடிச்சிருக்கோம், அதனால் போலீஸ்கிட்ட சொல்கிறது சுத்தமாக வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான்.
அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஏதாவது ஒரு எவிடன்ஸ் ஆச்சு இருக்கணும். எந்த எவிடன்ஸுமே இல்ல, அந்த பொண்ணோட பாடியும் கிடைக்கல. அப்புறம் எப்படி போயிட்டு நம்ம போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்னு கேக்குறா. இப்போ அந்த ஹீரோ என்ன கேட்குறாரு, இதுவே உனக்கு நடந்திருந்தா உங்க அம்மாவுக்கு நடந்திருந்தா நீ சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்க, என்னை பத்தி முழுசா உனக்கு தெரியாது, தெரியாம என்னை பத்தி பேசாத இதுக்கப்புறம் அப்படின்னு கோவமா சொல்றாங்க. இப்போ அப்படியே கோவமா எழுந்து போய் அவளுடைய ரூம்ல பெட்ல படுத்துக்கிறாங்க. பெட்ல படுத்துக்கிட்டே அவங்க அம்மா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஹோயம்பூம் கிட்ட சொன்னா ஏன் புரிஞ்சுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறா. சின்ன வயசுல இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு கேஸை இவ பார்த்துருப்பா. பார்த்துட்டு போயிட்டு போலீஸை கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பா. பட் போலீஸ்லேருந்து கேஸை எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட விட்னஸ் இருக்கா, எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட தான் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே இந்த இடத்துல ஒரு இன்டர்மிஷன் கொடுத்துட்றாங்க. இந்த கேப்பில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்கப்பா. இப்போ நம்மளுடைய ஹேங் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரெசார்ட்டில் உட்காந்து மாடு சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹோயம்பூமும் அவரோட ஃப்ரெண்டு வராங்க. வந்த உடனே அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, ஹாய் ஹேங், நீ இங்கே தான் சாப்பிட்டுட்டு இருக்கியா, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து இந்த டேபிளில் போய் உட்காடுறாங்க. பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, பக்கத்து டேபிளில் போய் உட்காடுறாரு. இப்போ நம்ம ஹாண்டி இருக்கால, அவள் ஒரு போலீஸ்காரனை மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அப்படி மீட் பண்ணி பேசும்போது அவள் ஏற்கனவே முடிச்சாங்கல்ல அந்த கேஸை பற்றி பேசுகிறாங்க. அந்த கேஸில் ஒருத்தன் இறந்து போயிருப்பான்ல, அவனுடைய பையன் நம்மளுடைய ஹோயம்பூம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபைலையும் நம்ம ஆன்ட்டி கிட்ட கொடுக்குறாங்க. பட் அந்த ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து நேராக நம்ம ஹேங் கிட்ட சொல்லாமல் அந்த ஃபைலை கார்லேயே கிழிச்சு போட்டுடுறாங்க. கிழிச்சு போட்டுட்டு நேராக நம்ம ஹேங் கிட்ட வராங்க. அந்த இறந்து போனவனோட பையன் தான் ஹோயம்பூம்னு அப்படின்னு உண்மையாக நம்ம ஹேங் கிட்ட சொல்லாமலே ஹோயம்பூமை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, ஹோயம்பூமை பற்றி என்ன தெரியணும், அவன் நம்ம கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், கொஞ்ச நாள் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சிடும், அது முடிஞ்சதுக்கப்புறம் அவன் இங்கே வரமாட்டான், அதுக்கப்புறம் நம்ம அவனை பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நம்ம ஆன்ட்டி ஓகே ஷோர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹோயம்பூமை காமிக்கிறாங்க. ஹோயம்பூமுக்கு ஒரு கனவு வருது. என்ன கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணை கொண்டால அந்த பாட்டி என்ன பண்ணுறா, இவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாங்க. அப்படியே அவர் தூக்கத்துலேருந்து எழுந்திருக்கிறாரு. எழுந்திரிச்சு திரும்பி பார்த்தா அந்த இறந்து போனாலும் அந்த பொண்ணு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கா. திரும்பவும் அவர் எழுந்திருக்கிறாரு. எழுந்திருந்தா அவனுடைய ஃப்ரெண்டு அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கான். இவர் பயந்து போய் தினமும் தூக்கத்தில் எழுந்துக்கிறத பார்த்து அவருடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாரு, நேராக போயிட்டு நம்ம ஹேங் கிட்ட ஹோயம்பூமுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நடக்குது, ப்ளீஸ் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, அவன் என்னோட கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணியிருக்கான், அது வரைக்கும் என்கிட்ட ஒர்க் பண்ணி தான் ஆகணும், நீ இப்போ கிளம்புன்னு சொல்கிறா. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹேங் என்ன பண்ணுறான், அந்த பில்டிங்க்கு போகிறான். அதாவது அந்த பேக்கரி இருந்ததுல அந்த பில்டிங்க்கு போகிறான். அந்த பொண்ணை கொண்டு இருப்பாள்ல அந்த பில்டிங்கோட ஓனரோடைய ஒய்ஃப், அவளை போய் மீட் பண்ணுறான். மீட் பண்ணால் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா, அப்படியே அவங்க கடையில் இருக்கவங்ககிட்டலாம் பேசிகிட்டு இருக்கா, ஃபோன் பேசிகிட்டு இருக்கா. பட் நம்ம ஹேங்ஜியை கண்டுக்கவே மாட்றான். நம்ம ஹேங்ஜி என்ன கேட்குறா, உனக்கு லீ ஷங்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்கிறா, எனக்கு யாருன்னு தெரியாது, நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹேங் என்ன சொல்கிறாங்க, இங்கே என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியும், இதெல்லாத்தையும் நீ சொல்லலைன்னா நானே உங்ககிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறா. எனக்கு தெரியாது, அவள் இறந்துட்டான்னு எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் அவள் இங்கேருந்து தொலைஞ்சு போயிட்டா, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக துணி மடித்து வச்சிட்ருக்கா. இப்போ நம்ம ஹேங் என்ன சொல்கிறா, தோர்கே ஸ்விம்மிங் ஃபுல்லு, இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக 2 பேர் விளாடிட்டு இருந்தாங்களாம். இப்படி விளாடிட்டு இருக்கும் போது ஒருத்தவங்க தலை அடிபட்டு இறந்து போயிட்டாங்களாம், இன்னொருத்தவங்க அவங்கள வச்சு அழுத்தி விட்டு சாவடிச்சாங்களாம் அப்படின்னு விளையாட்டாக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அவளுக்கு அப்படியே அள்ளு விட்டுடுது. நீ யார் நீ அப்படின்னு கேட்குறான். நான் யாருன்றது அப்புறமா இருக்கட்டும், என்ன நடந்ததுன்னு நீ ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு கேட்குறா. அப்படி கேட்ட உடனே அவள் பயந்து போய் அங்கேருந்து அப்படியே ஓடி போயிடறா. இங்கே இருக்க சிசிடிவிலாம் ஆல்ரெடி போலீஸ் செக் பண்ணிடுச்சு, உனக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா போலீஸ்கிட்ட கேளு, என்கிட்ட எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்கிறா. இப்போ சீனை கட் பண்ணால் நம்மளுடைய ஹோயம்பூமும் அவருடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த சிசிடிவி ஒன்று சிக்கிச்சில்ல அதையே திரும்ப திரும்ப பார்த்துட்ருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, ஹோயம்பூம் என்னடா இதா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இதே பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம், இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் ஹோயம்பூம் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்குறாரு. அந்த பொண்ணு உள்ளே செத்து கிடக்குறானா, அவள் எப்படி பில்டிங்லேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ தான் யோசிச்சுட்டே இருக்கும் போது அவள் செத்து கிடக்கும் போது அவளை கொன்னால அவள் காலில் தான் அடிபட்டிருக்கோம். இந்த பில்டிங்லேருந்து வெளியில் வரவங்க நொண்டி நொண்டி நடந்து வருவாங்க. இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இவன் அந்த பில்டிங்கோட ஓனரோடைய ஒய்ஃப் தான். போலீஸை டைவர்ட் பண்ணுறதுக்காக அவளோடைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வெளியில் நடந்து வரான் அப்படின்றது இவனுக்கு புரியுது. இதை பற்றி ஹோயம்பூமும் அவரோட ஃப்ரெண்டு ஜியும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. சரி கிளம்புங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கிளம்பி எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் இருக்க ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க.
ஹோயம் பூமும் அவருடைய ஃப்ரெண்டும் ஒரு சாப்பிட்ற கஸ்டமர் மாதிரி போயிட்டு அங்கே இருக்க நிறையா பொருளை செக் பண்ணுறாங்க, நிறையா ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கேருந்து ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே இருக்க ஒரு ரூம் விடாமல் எல்லா ரூமுக்குள்ளேயும் போயிட்டு ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்து அவங்களுடைய காரில் வச்சு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அந்த பொண்ணோட பாடி எப்படியும் அதே பில்டிங்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாரு, அந்த பாடியை கொஞ்ச நாளுக்கு மேலே உள்ளே வச்சுருந்தா அது ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் அந்த பாடியை கண்டிப்பாக டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ தான் அவங்க எடுத்துகிட்டு போன ஃபோட்டோஸில் ஏதோ ஒரு ஃபோட்டோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்க்குறாங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க கடையெல்லாம் போயிட்டு இங்கே இருக்க குப்பையெல்லாம் எங்கே கொட்டுவீங்க, யார்கிட்ட போடுவீங்க அதெல்லாம் கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு போயிட்டு ஹோயும் பூமும் அவனுடைய ஃப்ரெண்டும் ஹேங்கும் போயிட்டு அந்த பில்டிங்கில் கேமரா செட் பண்ணுறாங்க. கேமரா மட்டும் இல்லைங்க, நம்ம ஹோயம் பூம் ஒரு ஃப்ராடு தானே, அந்த ஃப்ராடு வேலையெல்லாம் அவர்கிட்ட காமிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேயே இருக்காது, பட் பேய் இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை உருவாக்குவாங்க. இவங்களே கேமரா வச்சு ஒரு இல்யூஷனை உருவாக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு இல்யூஷனை அந்த இடத்துல உருவாக்குறாங்க. இதை பார்த்துட்டு அந்த பில்டிங் ஓனர் கத்திக்கிட்டே வெளியில் ஓடி வரான். இப்போ ஹோயம் பூம் என்ன சொல்கிறான், சார் எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நான் நிறையா பேயை ஓட்டியிருக்கேன், இந்த உலகத்திலே சிறந்த பேய் ஓட்டுறவன் அவார்டே நான் தான் வாங்கியிருக்கேன், அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க, இப்போ என் கூட வாங்க எங்கே பேய் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த பில்டிங்குள்ளே கூப்பிட்டு வரான். அவன் பயந்துக்கிட்டே சார் நான் வரமாட்டேன், நீங்கள் பேயை ஓட்டுங்க அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹோயம் பூம் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட அங்கே இருக்க செவத்தெல்லாம் ஃபோட்டோ எடுத்து காமிச்சிட்டு இங்கே பார்த்தீங்களா இங்கே பேய் இருக்குது, இவன் எப்படி இறந்துருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லவர்ஸ் வந்து இந்த வீடு கட்டும் போது, அதாவது இந்த பில்டிங் கட்டும் போது இந்த இடத்துல இறந்துட்டாங்க, அதனால் இவங்க 2 பேரும் இங்கேருந்து போனால் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத கட்டுக்கதையாக பொய் கதையாக எல்லாத்தையும் இவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு நம்ம ஹேங் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கா. இது நாள் வரைக்கும் இவனை திருடன் மட்டும்தான் நினச்சேன், இப்போ தான் தெரியுது இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த இறந்து போனாலாம் அவன் கையில் ஒரு ரிங்கை போட்டிருந்தான். அந்த ரிங்கு இந்த இடத்துல தான் இருக்குது, அதாவது இந்த செவுத்துக்குள்ளே தான் இருக்குது, அதனால் அந்த ரிங்கை எடுத்தால் மட்டும்தான் அந்த பேயை இங்கேருந்து ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எப்படியோ அந்த செவுத்தை உடைக்கிறதுக்காக ரெடி ஆகிடுறாங்க. இப்போ அந்த பில்டிங் ஓனரோட ஒய்ஃப் இருக்கால, அவன் அந்த இடத்துல வந்து இதை உடைக்காதீங்க, யார் உங்களை உடைக்க பர்மிஷன் கொடுத்தது, இது என்னோட பில்டிங், வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறான். இப்படியே அவனுக்கு வாக்குவாதம் ஆகிட்டே இருக்கு. இப்படியே எல்லாரும் மாற்றி கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி கத்திக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹேங் என்ன பண்ணுறான், உடனே அங்கேருந்து சுத்தியல் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த செவுத்தை அடித்து உடைக்கிறா. இவ உடைக்கிறத பார்த்து அவளுக்கு ரொம்ப பயமாயிடுது, பயந்து போய் ஓரமாக நிற்கிறா. அந்த செவுத்தை உடைக்க ஒரு லேயர் மாதிரி உடைச்சிக்கிட்டே போகுது. உடைச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு சாக்கு மூட்டை இருக்குது. நம்ம ஹீரோயின் நேராக அந்த சாக்கு மூட்டை கிட்ட போயிட்டு அந்த சாக்கு மூட்டையாக வெளியில் எடுத்துகிட்டு வந்து இது கண்டிப்பாக அவளுடைய பாடியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த சாக்கு மூட்டையை பிரித்து வெளியில் எடுத்துகிட்டே இருக்கா. வெளியில் எடுத்தால் வெறும் சாக்கு மட்டும்தான் வருது, அவளுடைய பாடி அங்கே இல்லவே இல்லை. நம்ம ஹோயம் பூம் உடனே கிட்ட போயிட்டு என்னடா எதையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். இப்போ அந்த கொலை பண்ணால அந்த லேடிக்கு மட்டும் அந்த பொண்ணோடைய உருவம் தெரியுது. ஐ எம் சாரி, நான் உன்னை கொன்னது தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே அழுதுட்டு இருக்கா. இவ யாரு பார்த்து அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உடனே கீழே குனிஞ்சு பார்க்குறா. கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த இடத்துல இன்னொரு மூட்டை வந்து கீழே விழுதுங்க. அந்த மூட்டையிலேருந்து செம ஸ்மெல் வருது. இப்போதான் இவங்க கெஸ் பண்ணுறாங்க இந்த மூட்டையில தான் அவளோட பாடி இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவளோட ஆன்ட்டியும் என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கேஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது நம்மளுடைய ஆன்ட்டி என்ன கேட்குறா, நீ எதுக்காக இப்போ இந்த பாடியை கண்டுபிடிச்சா, ஹோயம் பூமுக்காக தானே இந்த வேலையை நீ பார்த்த அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு நம்ம ஹீரோயின் அவனுக்காக மட்டும் இல்லை, அந்த பொண்ணோட பாடி அங்கே இருந்து அழுகி போக பார்க்குது, அதனால தான் நான் அதை கண்டுபிடிச்சி சொன்னேன், வேற எந்த ரீசனுமே இல்லை அப்படின்னு சொல்கிறா. இவ ஹோயம் பூமுக்கு எல்லாத்தையும் பண்ணுறதை பார்த்து நம்ம ஆன்ட்டிக்கு ரொம்பவே கோவம் வருது, அதாவது பொசசிவ் ஆகிடுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய ஹீரோயினா இந்த ஆன்ட்டி தான் வளர்த்துருப்பாங்க, இந்த ஆன்ட்டி கூட தான் இவ இருந்திருப்பா. இப்போ வந்து ஹோயம் பூமுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு பொசசிவ் ஆகி நான் உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே நம்ம ஹேங் போயிட்டு ஏய் ஜூ ஏன் இப்படி பண்ணுறீங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், அதுக்கப்புறம் தான் மற்ற யாராக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறா. அப்படியே சீனை கட் பண்ணுறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த கேஸ் முடிஞ்ச சந்தோஷத்தில் நம்ம ஹோயம் பூம் என்ன சொல்கிறாரு, ரொம்ப நன்றி, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹோயம் பூமோட ஃப்ரெண்டு உள்ளேருந்து சுட சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு வராருங்க. இப்போ ஜி என்ன சொல்கிறாரு, ஹேங் நீங்களும் வந்து சாப்பிடுங்க, சாப்பாடு வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் எனக்கு வேணாம் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஹீரோயின். ஆன்ட்டிக்கெலாம் சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருது, தட்டு நிறைய சாப்பாடு எடுத்து வச்சு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த பிரெட்டை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு அவங்க சின்ன வயசில் அவங்க அம்மா அவங்களுக்கு பிரெட்டு செஞ்சு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ஞாபகம் வருது.
இப்போ ஹேங் என்ன பண்ணுறா, ஒரு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு பரவாயில்ல சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைமில் அங்கே ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு வந்த உடனே ஹோயம்பூம் என்ன பண்ணுறாரு, நீங்களாம் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் தெரியாமல் அந்த பொண்ணை வெளியில் கூப்பிட்டு வராரு. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினும் அந்த ஆன்ட்டியும் நம்ம ஹோயம்பூம் மேலே சந்தேகப்படுறாங்க. சந்தேகப்படுற மாதிரி ஹோயம்பூம் என்ன பண்ணுறாரு, வெளியில் வந்தோடனே அந்த பொண்ணுக்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு அந்த பொண்ணை அமுச்சு விடுறாரு. இப்போ இவருக்கு பின்னாடி நம்மளுடைய ஹீரோயின் நிற்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் ஒன்றும் காசுலாம் வாங்கலப்பா, அவள் தான் ரிவார்டை கொடுத்தா, நான் ஒன்றும் அவள்கிட்ட வேணே காசு கேட்கலையே அப்படின்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹோயம்பூம் அவகிட்டேருந்து தப்பிச்சு போகிறதுக்காக ஓடுறாரு. நம்ம ஹீரோயின் அவர் அப்படியே துரத்தி பிடிச்சி 2 பேரும் ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. சீனை கட் பண்ணால் அந்த கொலை பண்ணால அவளை ஜெயிலில் வச்சிருக்காங்க. அவள் அங்கே ஏதோ பார்த்து பயந்து போய் அப்படியே கத்திக்கிட்டு இருக்கா, கில்ட்டியில் அழுதுகிட்டு இருக்கா. இதை பார்த்த போலீஸ்காரெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கான், இப்போ அவகிட்ட இருந்து எந்த பதிலுமே நம்மளால வாங்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் கில்ட்டியில் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த கொலையை கண்டுபிடிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட தான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக நம்மளுடைய ஹேங் வீட்டுக்கு போகிறாங்க. ஹேங் வீட்டுக்கு போனால் வெளியில் போர்டில் ரியல் எஸ்டேட் அப்படின்னு போட்டிருக்கு, அதாவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க, வேறு ஏதோ பெரிய ஃப்ராடு தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வெளியில் நின்று அவன் பார்த்துட்ருக்கான். இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸை முடித்த உடனே அந்த ஃபைலுக்கு ஒரு சீலை போட்டு அந்த ஃபைல் ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபைலை வச்சுட்டு ஹாயாக உட்காந்து டிவி பார்க்குறாங்க. இப்படி உட்காந்து டிவி பார்த்துட்டே இருக்கும்போது ஹோயம்பூம் சொன்ன எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே வந்துட்டு போகுது. இப்போ அவங்க வாயிலேருந்து சின்னதாக ஒரு காற்று வெளியில் வருது. அப்படியே அந்த டிவி லைட்லாம் ஆஃப் ஆயிடுது. அவங்க அம்மா அவளுக்கு பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறா, அவன் என்ன பண்ணான்னு தெரியல, எனக்கு அவன் ஞாபகமாகவே இருக்குது, அவன் என்னை ஏதோ பண்ணிட்டாமா அப்படின்னு சொல்கிறா. நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன், பட் இவனை மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில் வராரு. வெளியில் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு டாக்ஸி பிடிச்சி அப்படியே ஒரு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு கார் விட்டு இறங்கி நடந்து போயிட்டே இருக்காரு. இப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது யாருன்னே தெரியாத 2 பேர் என்ன பண்ணுறாங்க, முகத்தில் மாஸ்க்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோவை தலையிலே அடிக்கிறாங்க. அடிச்சதும் நம்ம ஹீரோ அப்படியே மயங்கிடுறாரு. மயங்கின உடனே ஹீரோவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் அங்கே கூட்டு கட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, ஹேங் நீங்க எப்படி இங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்கள யாரு கூட்டு கட்டி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிசோடோட ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பான், ஒரு பிரசிடென்ட் ஒருத்தவனை ட்ரம்முல போட்டு அடைச்சி கொன்னான்னு. அவன் தான் இவங்களை கூட்டு இங்கே கட்டி வச்சிருக்கான். அதுவும் அதே பிளேஸில் கூட்டு கட்டி வச்சிருக்கான். இந்த பிரசிடென்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹேங் கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து அதில் சைன் பண்ண சொல்கிறான். அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லேருந்து ஒதுங்கிக்கிறேன், நான் இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அந்த டாக்குமெண்ட்டை தள்ளி விட்டுறா. இவ தள்ளி விட்டதும் அவன் என்ன பண்ணுறான், ஹோயம்பூமா அடிக்க சொல்கிறான். அவனை அடிக்கும் போது இவன் என்ன கேட்குறான், உன்னோட ஆளை அடிச்சு கொன்னா பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறான், நீ யாரை அடிச்சு கொன்னா எனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்குறான். இப்போ அந்த பிரசிடென்ட் என்ன சொல்கிறான், உன் வாய் மட்டும்தான் அப்படி சொல்லுது, உன் கண்ணில் ஃபுல் லவ் தெரியுது, அதனால நீ அவனை காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் இருக்கா. பட் இந்த பிரசிடென்ட் பக்கத்தில் இறந்து போனால அவன் நிற்கிறான். இப்போ அந்த பிரசிடென்ட் என்ன சொல்கிறான், நீ தான் அவனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹோயம்பூமை கத்தியாலே குத்த சொல்கிறான். இந்த கத்தியாலே குத்த போனவன் என்ன பண்ணுவான், அவன் கழுத்தை அப்படி பிடிச்சி இழுப்பான். அப்படி பிடிச்சி இருக்கும் போது அவன் போட்டிருந்தா நெக்லஸ் அப்படியே அருந்து விழுந்துருது. இப்போ அந்த இடத்துல ஒரு ஆத்மா இருந்தது இல்லையா, அதாவது அந்த பிரசிடென்ட் பக்கத்தில் நின்று இருந்தது இல்லையா, அந்த ஆத்மா என்ன ஆகுது, ஹோயம்பூமோட உடம்புக்குள்ளே போயிடுது. இப்போ அந்த கயிறை அறுத்துக்கிட்டு ஹோயம்பூம் வெளியில எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்றான். இதை பார்த்து அந்த பிரசிடென்ட் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறான். நம்ம ஹேங்கோடைய கையும் கட்டி இருக்கு, அவளாலையும் அதுல இருந்து வெளியில வர முடியல, வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த பிரசிடென்ட் என்ன பண்றான், நம்மளுடைய ஹோயம்பூமோட கழுத்தை பிடிச்சி நீ யாரு அப்படின்னு கேட்குறான். அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான ஆன்ல போட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்கப்பா. வீடியோ நிறைய பேர் பாக்குறீங்க, பட் கமெண்ட்ல யாருமே சொல்றதே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஒரு செமையான கதையோட சந்திக்கிறேன். திஸ் இஸ் மூவி தென் பாய்.